மும்பை டிஒய் பாட்டில் ஸ்டேடியத்தின் கேலரிகள் முழுவதிலும் நீல வண்ணத்தில் காட்சியளித்த பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் மத்தியில் மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் உலகக் கோப்பைக்கான இறுதிப் போட்டி நடைபெற்றது. 3 மணிக்கு தொடங்க வேண்டிய போட்டியை மழை தடுத்தது. இதனால் சுமார் 2 மணி நேரம் தாமதமாக ஆட்டம் தொடங்கியது. என்றபோதும் ஓவர்கள் எதுவும் குறைக்கப்படவில்லை. டாஸ் போடும்போது இந்திய அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் இந்த தொடரில் 8வது முறையாக தோல்வி கண்டார். வங்கதேசத்திற்கு எதிரான ஆட்டத்தின் போது மட்டுமே டாஸில் வென்றார். டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணியின் கேப்டன் லாரா வால்வார்த் பந்து வீச்சை தேர்வு செய்தார். வழக்கம் போல் நம்பிக்கையுடன் இறங்கிய இடதுகை ஆட்டக்காரரான ஸ்மிருதி மந்தனா ஷஃபாலி வர்மா இணை நங்கூரம் பாய்ச்சி நிலைத்து நின்று ஆடியது. 58 பந்துகளில் 45 ரன்கள் அடித்த மந்தனா ட்ரையோன் வீசிய பந்தில் சினாலோ ஜாஃப்டாவிடம் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். மறுபுறத்தில் ஷஃபாலி வர்மா சிறப்பாக ஆடி 87 ரன்கள் சேர்த்து அவுட் ஆனார். ஜெமிமா 24 ரன்களிலும், தீப்தி சர்மா 58 ரன்களிலும், கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் 20 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். 6வது விக்கெட்டுக்கு இறங்கிய ரிச்சா கோஷ் அதிரடியாக ஆடி 24 பந்துகளில் 34 ரன்கள் சேர்த்ததால் இந்திய அணி 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 298 ரன்கள் குவித்தது. ஒருநாள் போட்டிக்கான உலகக்கோப்பைக்கு முதல் முத்தத்தை இட வேண்டும் என்ற கனவோடு தென்னாப்பிரிக்க அணி வீராங்கனைகள் பேட்டிங் செய்ய இறங்கினர். அந்த அணியின் தொடக்க இணை மொத்த ரன்கள் 51 எட்டும் வரை விக்கெட்டை பறிகொடுக்கவில்லை. கேப்டன் லாரா வால்வார்த் ஒரு புறத்தில் ரன்களை குவித்த போதும் மறுபுறத்தில் படிப்படியாக விக்கெட்டுகள் விழத் தொடங்கின. அன்னெரி டெக்சன் ஒரு நோபாலில் அட்டகாசமான சிக்ஸரும் அடுத்த ஃப்ரீ ஹிட்டில் 84 மீட்டர் தொலைவுக்கு மற்றொரு இமாலய சிக்ஸரும் அடித்தபோது மொத்த ஸ்டேடியமும் நிசப்தத்தில் மூழ்கியது. ஆனால் 37 ரன்கள் அடித்திருந்த அன்னெரி டெக்சனை தீப்தி சர்மா பவுல்டு செய்த போது தென்னாப்பிரிக்க அணியின் தோல்வி உறுதியானது. அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழத் தொடங்கிய போது மறுபுறத்தில் சிறப்பான சதத்தை பதிவு செய்த கேப்டன் லாரா வால்வார்த் 101 ரன்னில் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். முடிவில் 45.3 ஓவரில் 246 ரன்களுக்கு தென்னாப்பிரிக்க அணி ஆட்டம் இழந்ததால் தனது முதல் உலகக் கோப்பையை வென்ற மகிழ்ச்சியில் இந்திய மகளிர் அணியினர் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். ஒருநாள் உலகக் கோப்பை தொடரில் 2005ஆம் ஆண்டு ஆஸ்திரேலிய அணியோடும் 2017ஆம் ஆண்டு இங்கிலாந்து அணியோடும் இறுதி ஆட்டத்தில் மோதி கோப்பையை பறிகொடுத்த இந்திய வீராங்கனைகள் அந்த வரலாற்றை மாற்றி எழுதினர். தென்னாப்பிரிக்க அணியை 52 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி 50 ஆண்டுகால மகளிர் உலகக் கோப்பை வரலாற்றில் முதல் கோப்பையை சொந்தமாக்கி உள்ளனர்.